ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் பகையாய் வந்து பாதியானாய் நாவல் பகுதி 19. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதை கேட்கலாம். அமைச்சர் ராஜகிரி தனியாக அல்லது தன் குடும்பத்தோடு வருவார் என்று நினைத்திருந்த கௌரிக்கு அதிர்ச்சி. 4 இளைஞர்களோடு வந்திருக்கிறார். அனைவரும் அவனது போதைப் பொருள் கடத்துவோர் பட்டிகையில் இடம் பெற்றிருக்கும் கண்ணுக்கு சிக்காத குற்றவாளிகள். இவர்களை கண்டதும் தன் பட்டிகையில் அமைச்சரையும் சேர்த்து விட்டான். அமைச்சர் மீது சின்ன ஒரு சந்தேகம் எழுந்து நாட்களானாலும் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள அவனால் முடியவில்லை. இன்றளவும் அப்படி சந்தேகப்படும்படி எந்த ஒரு செயலிலும் அமைச்சர் இறங்கியதும் இல்லை. ஆனால் இன்று இதோ நானும் அவர்களில் ஒருவன் என்று முரசு கொட்டி அல்லவா அந்த இளைஞர்களோடு வந்திருக்கிறார். சரி, இனி என்னுடைய வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இந்த ஒரு வாரத்துல என்னுடைய இந்த கேஸையும் முடிச்சிடலாம். அவன் மனதில் அப்படி ஒரு நம்பிக்கை உருவாக ஹெட் கான்ஸ்டபிள் வீராவை அழைத்து 1-2 ஃபைல்களின் பக்கங்களில் சிலதை புகைப்படம் எடுத்து தன் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புமாறு கூற, பழைய நம்பருக்கு தானே சார் என்று அவர் கேட்க, ஆமாம் என்றவனுக்கு ஏதோ பொறி தட்ட, நீங்க இதுக்கு முன்னாடி கூட இதே கேள்வியை கேட்டீங்களே, ஏன்? இல்ல சார், அன்னைக்கு நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் பொண்ணு, அதாவது இப்போ உங்க மனைவியா இருக்காங்கல்ல சாதனா, அவங்கள தாக்க வந்த ஒரு இளைஞனை அரெஸ்ட் பண்றதுக்காக என்ன வர சொல்லி போன் பண்ணீங்கல்ல, அப்ப நீங்க ஒரு புது நம்பர்ல இருந்து தான் கூப்பிட்டீங்க. அந்த நம்பரையும் உங்க பேர்லயே நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுதான் கேட்டேன். அது உங்க நம்பர் தானே சார்? இல்ல, அது என்னுடைய நம்பர் இல்ல என்றவனின் மனத்திரையில் அன்றைய நிகழ்வுகள் ஓடி வர, அது அகிலா நம்பராச்சே, அந்த நம்பரை தான் இப்ப ஒருவேளை அவ யூஸ் பண்றாளோ, இல்ல வீரா கிட்ட இருக்கிறது சாதனா எனக்கு கொடுத்த அதே நம்பரா? சந்தேகம் எழ, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த நம்பரை என் வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகே சார் என்று அழைப்பை துண்டித்த வீரா சில நொடிகளில் அகிலாவின் எண்ணை அவனது வாட்ஸ்அப்புக்கு அனுப்பினார். அதை பரிசோதித்தவனுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. அது அவளது மற்றொரு எண். இந்த நம்பரை தான் இவ இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காளோ? அந்த வழியில் அவன் செல்ல, ஆம், அந்த எண்ணில் இருந்துதான் இப்போது அவள் அனைவரிடமும் பேசிக் கொண்டிருக்கிறாள். அந்த எண்ணை வைத்து அவர்களது இருப்பிடத்தை சில நிமிடங்களில் அறிந்தவன் அவளது அழைப்புகளையும் கண்காணிக்க ஆரம்பித்தான். ஏதோ பெரிய ஒரு கூட்டம் ஈரோட்டில் நடக்கிறது. எங்கு எப்போது என்பதை இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும், முடிவானதும் அந்த தகவலையும் அவளுக்கு கொடுப்பதாக யாரோ ஒருவர் அகிலாவை அழைத்து கூறுவதை கேட்டதும் அவனது நம்பிக்கை இன்னும் அதிகமானது. இந்த ஒரு வாரம் போதும், எல்லா குற்றவாளிகளையும் ஒரே அடியா ஒழிச்சு கட்டிடலாம். ஆனா என்ன, சாப்பாடு தண்ணி இல்லாம தூக்கம் இல்லாம நான் செயல்பட்டாதான் கடத்தப்பட்ட அசிஸ்டன்ட் கமிஷனரையும் கமிஷனர் மகனையும் பாதுகாப்பா மீட்டு குற்றவாளிகளையும் கைது செய்ய முடியும். முடிவு செய்தவன் சாதனாவை அழைத்து ஒரு வாரம் தான் வீட்டிற்கு வரப்போவதில்லை என்பதை கூறிவிட்டு தன் அம்மாவையும் அழைத்து விஷயத்தை கூறிவிட்டு செயலிலும் இறங்கிவிட்டான். மும்பையில் போலீசில் வேலை பார்க்கும் தன் 1-2 நண்பர்களை அழைத்து அவர்கள் உதவியை நாடியவன் அவர்களுக்கு சில வேலைகளையும் கொடுத்த பின் கமிஷனர் மகன் எங்கு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அறிய ஒரு திட்டத்தையும் தீட்டினான். அமைச்சர் இந்த கூட்டத்தில் இருப்பதால் அவரை வைத்தே கமிஷனர் மகனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றும் ஒரு திட்டத்தையும் போட்டான். அதன்படி அமைச்சரின் பாதுகாப்பு பணிக்காக அவருடனே இருப்பது போல் இருந்த கௌரி அவரோடு வந்த அந்த 4 இளைஞர்களையும் எந்த தவறான செயலிலும் இறங்காதபடி பார்த்து கொள்ளவும் ஒரு திட்டத்தை போட்டான். ஆனால் அமைச்சரின் திட்டம் வேறாக இருந்தது. கௌரியை வைத்தே இந்த 4 இளைஞர்களை பாதுகாப்பாக சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்க வேண்டும். கௌரி, இவங்க 4 பேரும் என்னுடைய உறவுக்கார பசங்க. இவங்க 4 பேரையும் நான் சொல்ற இடங்கள்ல கொண்டு பத்திரமா சேர்த்துடு என்று கூறியதும் கௌரி ஆடி போனான். அடப்பாவி, என்ன வச்சே உன் வேலையை பார்க்கலான்னு பாக்குறியா? இருடா, உனக்கு இதோ வருது ஆப்பு. மனதில் நினைத்து கொண்டவன், சார் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு வாஷ்ரூமுக்கு சென்றான். தன் பாக்கெட்டில் வைத்திருந்த மற்றொரு செல்லை வெளியே எடுத்தவன் அந்த எண்ணிலிருந்து அமைச்சரின் எண்ணிற்கு அழைத்தான். ஒரே பில்லில் அழைப்பை ஏற்றுக்கொண்டார் அமைச்சர். அடுத்த நொடி அவர் முகம் மாறியது. டேய், நீ எந்த பாதாளத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் உன்னுடைய முடிவை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த ஒரு வாரத்துக்குள்ள உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். உன் கூட இருக்கிற 4 பேரு தான் முதல்ல போட போறேன். அந்த சப் இன்ஸ்பெக்டர் கௌரி சங்கர் பெரிய பருப்புன்னு நினைச்சா அவன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்ட. அவன் எல்லாம் ஒரு வீரன்னு சொல்லி அவன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்ட நீ ஒரு முட்டாள். பேரப்பாரு கௌரியா கௌரி, பொம்பளை பேரா வச்சிருக்கிற அவனை போய் ஆம்பளைன்னு நினைச்சு போய் ஒளிஞ்சுக்கிட்ட பாரு. உன்னெல்லாம் என்னடா பண்றது? இருடா வர.
அழைப்பு அதோடு நின்று போனது. அந்த ஏசியில் கூட அமைச்சரின் முகம் குப்பென்று வேர்த்து போனது. தனக்கு கொலை மிரட்டல் வந்ததாக அவர் பொய் அல்லவா சொல்லி இருந்தார். இப்போது அது உண்மையாகிவிட்டதே. அவரால் அதை ஜீரணிக்க முடியவில்லை. என்ன கொலை பண்ண துடிக்கிற இவன் யாரு? வாஷ்ரூமில் இருந்து வெளியே வந்த கௌரி சங்கர் விடவிடத்து போய் நிற்கும் அமைச்சரின் முன்னால் வந்து நின்றான். சார், என்ன ஆச்சு? ஏதும் பிரச்சனையா என்று கேட்டான். அவருக்கு வந்த அழைப்பு அது கௌரி சங்கரிடம் இருந்து வந்தது என்று அவர் அறிய வாய்ப்பேது. அது கௌரி, எனக்கு ஒரு கொலை மிரட்டல் வந்ததுன்னு சொன்னேன்ல, அதனாலதானே கமிஷனர் கிட்ட சொல்லி உங்களை என் பாதுகாப்புக்கு போட சொன்னேன். ஆமா சார், சார் சொன்னாரு. அந்த கொலை மிரட்டல் திரும்பவும் வந்திருக்கு. அப்படியா? இப்போவா சார்? ஆமா, இப்போ. என்ன சார் இது? நான் இங்கதானே இருக்கேன். இல்ல, நீங்க இப்ப வாஷ்ரூம் போனீங்கல்ல, அந்த நேரத்துல வந்தது. அப்படியா? அந்த நம்பரை கொடுங்க சார். அவனை இப்பவே இந்த நிமிஷமே அரெஸ்ட் பண்ணிடுறேன். செல்போனை எடுத்து ஓபன் செய்த அமைச்சர் எண்ணெய் கொடுப்பதற்கு பதிலாக செல்போனையே அவனிடம் கொடுத்து, அதுவும் மேல இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பர் தான். ஓகே சார், நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்பரை என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிடுறேன் என்று கூறியவன் அவரது கான்டாக்ட் லிஸ்டில் இருந்த அனைத்து எண்களையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தன் எண்ணிற்கு அனுப்பிவிட்டான். ஓகே சார், இவனை நான் பாத்துக்கிறேன். இவங்க 4 பேரையும் எங்கேயோ கொண்டு போய் விடணும்னு சொன்னீங்களே சார், எங்க சார் கொண்டு போய் விடணும்? இல்ல வேண்டாம் கௌரி, இவங்க 4 பேரும் ஒரு 2-3 நாள் என் கூடவே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நான் சொல்ற இடத்துல கொண்டு போய் விட்டா போதும். மனதில் சிரித்து கொண்டவன், என்னுடைய விரலை வச்சே என் கண்ணுல குத்தலான்னு நீ நினைச்ச, இப்ப பாத்தியா உனக்கு மரண பயத்தை காட்டிட்டேன். உங்க எல்லாருக்கும் பெரிய சமாதியா கட்டி வச்சுட்டு வரேன்டா. நீ சொன்ன அந்த கொலை மிரட்டலையே வச்சு உனக்கு சமாதி கட்டிடுறேன். உனக்கு மட்டும் இல்ல, உன் கூட்டாளிங்க எல்லாருக்கும் சேர்த்து சமாதி கட்டிடுறேன். பாவண்டா நீ. உன்னுடைய ஏமன் நான் பக்கத்துல இருக்கிறது தெரியாம என்கிட்டயே உதவி கேட்கிற. ஏளனமாக அமைச்சரை பார்த்து சிரித்துவிட்டு தன் அடுத்த திட்டத்தை செயல்படுத்த தயாரானான் கௌரி. சார், இந்த கமிஷனர் சார் கிட்ட ஏதோ தப்பு இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது சார் என்றான். என்ன சொல்றீங்க? அவரு ரொம்ப நேர்மையான ஒரு ஆபீசர் ஆச்சே. ஆமா சார், அவரு நேர்மையானவர் தான். ஆனா எனக்கு என்னவோ அவருடைய மனைவியையும் மகனையும் யாரோ கடத்தி வச்சுக்கிட்டு அவரை ஏதோ தப்பான செயல்களை செய்ய வைக்கிற மாதிரி தோணுது. அமைச்சரின் முகம் சட்டென்று மாறியது. ஏன் அப்படி உங்களுக்கு தோணுது? அவர் ஏதாவது சொன்னாரா? சேச்ச, அப்படியே கல்லு மாதிரில இருக்காரு. நானா தூண்டில் போட்டு பார்த்தேன், ஆனா அவர் சிக்கவே இல்லை சார். ஆனாலும் என் போலீஸ் புத்தி அவரை சந்தேகப்படுது. அவருடைய வீடோட அந்த சூழல், அவருடைய முகம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரை யாரோ சிக்கல்ல சிக்க வச்சு வேண்டாத வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சேச்ச, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. அவருடைய மகன் ஆல் இண்டியா டூர் போயிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவருடைய மனைவி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அது கொலை மிரட்டல் வந்ததுல, அப்ப நான் பர்சனலா கமிஷனரை கூப்பிட்டு உங்களை என் பாதுகாப்புக்கு போட சொல்லும் போது அவர் தான் சொன்னாரு. ஓ அப்படியா? ஆனா சார், ஏன் சந்தேகம் இப்பவும் தீரல. கமிஷனரை நான் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவர் ஏதாவது தப்பா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கட்டும், கமிஷனர்னு கூட பார்க்க மாட்டேன், மேலிடத்துல போட்டு கொடுத்துடுவேன். அவ்வளவுதான், அவரை வேலையில இருந்து தூக்கிடுவாங்க. அவர் பின்னாடி இருக்கிறவங்களை எல்லாம் அப்படியே கூண்டோட பிடிச்சு ஜெயிலையும் தள்ளிடலாம். எப்படி இருக்கீங்க ஐடியா? சூப்பர் ஐடியா. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு போன் பண்ணணும். ஓகே சார். செல்போனை எடுத்து ஏதோ மெசேஜ்களை பார்ப்பது போல் பாசாங்கு செய்த கௌரி வீராவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினான். அமைச்சர் இப்போது அழைக்கும் எண்ணை கண்காணிக்குமாறும் அந்த எண்ணின் உடையவரின் இருப்பிடத்தையும் கண்டுபிடிக்குமாறுதான் மெசேஜ் செய்தான். ஏதோ எண்ணிற்கு அழைத்து செல்போனை செவியில் வைத்த அமைச்சர் எதிர்முனையில் ஹலோ என்ற குரல் கேட்டதும், நான் தான் அமைச்சர் பேசுறேன், எல்லாம் நல்லபடியா போகுதுல்ல? ஆம் என்ற பதில் வந்ததும், சரி, பார்த்து பத்திரமா இருங்க, எனக்கு திரும்பவும் கொலை மிரட்டல் வந்திருக்கு. அப்புறம் நம்ம கமிஷனர் சார் கிட்ட சொல்லி மிஸ்டர் கௌரிய எனக்கு பாதுகாப்புக்காக போட சொல்லி இருக்கேன்ல, அவருக்கு நம்ம கமிஷனர் மேல ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அவரை யாரோ பிளாக்மெயில் பண்ணி ஏதோ பண்ற மாதிரி அவரு சந்தேகப்படுறாரு. நீங்களும் அந்த கமிஷனரை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. கொலை மிரட்டல் வேற வந்திருக்கா, அவர் சைட்ல இருந்து நமக்கு ஏதும் பிரச்சனை வந்துடக்கூடாது பாருங்க. அதனால கமிஷனரை கொஞ்சம் பத்திரமா, வேற யாருக்கும் தெரியாத மாதிரி கொஞ்சம் பத்திரமா கண்காணிச்சுட்டே இருங்க. மனதில் சிரித்து கொண்டான் கௌரி. சரி, ஏதாவது இருந்தா நான் உங்களுக்கு கூப்பிடுறேன்
என்று கூறி அழைப்பை துண்டித்த அமைச்சர், நீங்க உங்க பங்குக்கு கமிஷனரை வாட்ச் பண்ணுங்க, நான் என் பங்குக்கு கமிஷனரை வாட்ச் பண்றேன். ஆமா சார், நீங்க இப்ப யாருக்கு போன் பண்ணி அவரை வாட்ச் பண்ண சொன்னீங்க? அதுவா, அது என் பாடி கார்டு. பாடி கார்டா? பாடி கார்டுனா உங்க பக்கத்துல இருக்கணுமே சார். பக்கத்துலயும் இருக்காங்க, கண்ணுக்கு தெரியாமலும் 2-3 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி கொலை மிரட்டல் எல்லாம் வந்திருக்குல்ல, அப்ப தூரமா இருந்து என்னை யாராவது அட்டாக் பண்றாங்களான்னு அவங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்டதான் போன் பண்ணி சொன்னேன். ஓகே சார். அப்போது கௌரி சங்கருக்கு ஒரு அழைப்பு வந்தது. செல்லை பார்த்தவன், சார் ரொம்ப முக்கியமான கால், என்னுடைய ஸ்டேஷன்ல இருந்து வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே. செல்போனோடு அங்கிருந்து வெளியே வந்தவன் அழைப்பை ஏற்றுக்கொண்டான். கௌரி சங்கர் வெளியே சென்றதும் தன்னுடன் இருக்கும் இளைஞர்களை பார்த்த அமைச்சர், கொலை மிரட்டல் எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான் வந்திருக்கு, கவனமாயிருங்க. இந்த கௌரி சங்கருக்கு உங்க மேல சந்தேகம் வந்துட போது பார்த்து நடந்துக்கங்க. இவனை சாதாரணமா எடை போட்டுட்டேன், கமிஷனரையே சந்தேகப்படுறான், நம்ம மேல இவனுடைய சந்தேக பார்வை திரும்பவே கூடாது, கவனமாயிருங்க. கவனமா இருக்கும் சார். நால்வரும் கூற அமைச்சர் ஏதோ எண்ணிற்கு அழைத்து தனக்கு வந்த கொலை மிரட்டலை பற்றி பேச ஆரம்பித்தார். பகுதி 19 நிறைவடைந்தது. பகுதி 20 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.